ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் மம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் ஜேக்கு கூட பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்குல்லடா, அதோட பார்ட் 7க்குள்ளே போயிடலாம். ஓகேவா? நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது முடிச்சிருப்போம்னா, ஜெமின் அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு அவங்களோட ரூமில் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஜெமின் வந்திருப்பார், ஜங்குக்கு வந்துட்டு மேலே தான் இருந்திருப்பார். ஜெமின் கீழே வந்து அதில் கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. ஜெமின் கீழே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஷையாக ப்ளஷோடு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போது இவங்க 3 பேர் தானே நோட் பண்ணுறாங்க. அது யாருன்னா 3 பேரில் 4 பேர், ஓகேங்களா? ஏன்னா நம்ம மெக்கு, நம்ம என்மு அண்ட் ஃபெலிக்ஸ் அண்ட் காய் 4 பேருமே பார்க்குறாங்க. இவங்களோட ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப மாதிரி ப்ளஷ்ஷாக இருக்கிறத இப்போ நம்ம ஹோபி தான் கேட்குறாரு. நீ இப்போ ஓகே தானேலான்றாங்க. நான் ஓகே தான் ஹேங்ன்றாங்க. சரி, ஓகே, சரி, சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாமான்றாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லை ஜங்குக்கும் வந்துடுறோம் அப்படின்றாங்க. சரின்ட்டு கீழே ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஜங்குக்கு வராரு. ஜங்கு வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபேஸில் வந்துட்டுருக்காரு. இப்போ ஜென் கேட்குறாரு, என்னடா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. ஆமாம் ஹேங், எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக அந்த மாதிரி இருந்துச்சுன்றாங்க. ஆமாம், பின்ன வீட்டில் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் யாரும் போடுவாங்களா என்ன? என்கிட்ட வரவங்க எல்லாமே உன்னோட கெஸ்ட்டாக தான், நீ தானே சொன்ன ஃப்ரெண்டு ஃபேமிலி மாதிரின்ட்டு. அவங்க போய் என்ன நினச்சிக்க போகிறாங்க? நீ இதுக்கு போய் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்ருப்பேன். நான் இப்போ இதுதான் கேஷுவலாக எவ்வளோ நல்லாயிருக்கு, இதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்டா வீட்டில் இருக்கிறதுக்குன்றாங்க. ஆமாம் ஹேங், எனக்கே இப்போ தான் தெரிஞ்சிச்சு, அதனால தானே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 4 பேரும் குறுன்னு நம்ம ஜிமினை தான் பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு உட்காந்துருக்காரு. இப்போ ஹோபி தான் ஜிமினுக்கு வந்துட்டு ஃபுட் எடுத்து வந்து ஃபீட் பண்ணி விடுறாரு. இந்த உனக்கு வந்துட்டு 2 வீக்ஸ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி உனக்கு சாப்பாடுலாம் ஃபுட்லாம் ஃபீட் பண்ணி கூட சொல்லிட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஊட்டி விட்றாரு. இது பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. அப்போ என்ன கேட்குறாரு, எனக்கு அப்படின்றாங்க. உனக்கும் தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்துட்டு இவங்க 4 பேருக்குமே வந்துட்டு ஃபீட் பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாரு, ஹோபிக்கு அதே மாதிரி ஃபீட் பண்ணுறாரு. ஹோபிக்கு ஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க 3 பேருக்கும் ஃபீட் பண்ணிட்டு மெக்குக்கு வந்து ஃபீட் பண்ணுறாரு. மெக்குக்கு பக்கத்தில் காய் உட்காந்துருக்காரு. காய் ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்ருக்காரு. இதை பார்க்குற ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படின்னாக்கா இந்தாங்கன்னு சொல்லிட்டு அவருக்குமே வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஊட்டி விட்டுறாரு. அப்போ வந்து எனக்கா நிச்சயமாக பண்ணுறாங்க. ஆமாம், உங்களுக்கு தான், நீங்களுமே என்னோட பிரதர் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு ஊட்டி விடுறாரு. இதை பார்க்குற ஜங்குக்கு வந்து இவ்வளோ நேரம் இவங்களுக்குலாம் கொடுத்தப்ப எதுவும் தெரிஞ்சிருக்காது. காய்க்கு ஊட்டி விட்றப்போ ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஒரு காய்க்கு கூட ஊட்டி விட்றானேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ இங்கே நம்ம ரம்ஜான் கேட்குறாரு, எனக்கு அப்படின்றாரு. உங்களுக்கும் தான், நீங்களும் ஹோபியையும் எனக்கு ஒரே மாதிரி தான் சொல்லிட்டு ரம்ஜானுக்குமே வந்து ஃபீட் பண்ணி விட்றாரு. இவங்க எல்லாம் ஒரே லைனில் தான் உட்காந்துருக்காங்க. ஆப்போசிட்டில் தான் நம்ம ஒய்என் டே எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இப்போ ஒய்என் என்ன பண்ணுறா, டேக்கும் ஜங்குக்குமே ஊட்டி விட்றா. அதே மாதிரி சின்னக்குமே ஃபீட் பண்ணி விட்றா. அப்புறம் சுகாக்கு அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே கொடுக்குறாங்க. அந்த பக்கம் அவங்க, இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஜிமின் இது மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துருப்பாரு. இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்காரு ஜிமின் வந்துட்டு பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப ஜாலியாக ஹோபி கூட பேசிட்டு இவங்க 4 பேர் கூட பேசிட்டு சாப்பிட்டுருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஜிமின் கொஞ்சம் கிட்ட வந்துட்டு, ஆமாம் ரெஸ்ட் ரூம் போனியே, உண்மையாக நீ அங்கே ரெஸ்ட் ரூமாக போனேன் அப்படின்றாங்க. அப்போது ஜிமின் லைட்டாக ஷை ஆகிட்டு, ஆமாம் நான் ரெஸ்ட் ரூம் தான் போனேன்றாங்க. அப்படியான்றாங்க. என்கிட்ட போயிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னுன்றாங்க. இல்லை அப்படின்றாங்க. சரி, நீ என்னைக்கு சொல்கிறேன், நானும் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கீழே குளிச்சுட்டு வாக்கி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்களா. இப்போ என்ன ஹோபி வந்துட்டு சொல்கிறாரு, அம்மா நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹோம் தான், நாங்கள் 4 பேர் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். அதுவும் நம்ம இவங்க தான் அரேஞ்ச் பண்ணாங்க ஜங்குக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அப்போ நம்ம இவர் கேட்குறாரு, நம்ம இன்னும் கேட்குறாரு, அப்போ நீங்கள் எங்க கூட வந்து ஸ்டே பண்ணிக்கிறீங்களா ஏங்க அப்படின்றாங்க. அதுக்கு நம்பிச்சிடும், நான் அதெல்லாம் தரமாட்டேன், அதெல்லாம் அனுப்ப முடியாது. ஹோபி இங்கே தான் இருப்பான், ஏன்னா நீங்கள் இங்கே நிறைய ரூம் இருக்குது, நீங்கள் இங்கே வந்துருங்க அப்படின்றாங்க. அப்போ இவங்க சொல்லிட்டு, இல்லை நாங்கள் ஆல்ரெடி வீட்டுக்கு பேமெண்ட்லாம் செட்டில் பண்ணிட்டோம், நாங்கள் வந்துட்டு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு இருக்கணும்ட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். இதுக்கு மேலாம் நாங்களாம் எங்கேயும் வர முடியாது, எங்கள் 4 பேருக்குமே அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஹோபி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிமின் உனக்கு ஓகேவாடா, நீ அங்கே இருக்கியா இல்லை எங்கே வந்து இருக்கேன்றாங்க. இல்லை நான் அங்கேயே இருந்துக்கிறேன், எனக்கு கூட பிரச்சனை இல்லை, நான் வீக்கெண்டு தப்போ வந்து உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஆமாம், அது மட்டும் இல்லை ஜிமின், நான் சீக்கிரமே ஒர்க் முடிச்சுட்டு நான் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகணுங்க அப்படின்றாங்க. ஏங்கன்றாங்க. உனக்கு தெரியல, அப்பா வந்துட்டு ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. நான் வந்துட்டு இப்போ பிஸ்னஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அப்பாவுக்கு வந்து நான் ரொம்ப ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்பா அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா பெட்டரானாங்க. இப்போ அகைன் வந்துட்டு அப்பா தனியாக அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நான் சீக்கிரமே இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு அங்கே போயிடணும், அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டாக ஏங்கன்றாங்க. நானுமே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாரு. ஓகேடான்றாங்க. இப்படி சொல்லவும் ஜிமின் இப்படி சொல்லவும் அங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது.
என்னது இது சீக்கிரம் போறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, இல்லை இல்லை எப்படி இருந்தாலும் 6 மந்த் ஆகும் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம் எனக்கு தெரியுது ஏங்க இருந்தாலும் கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணலாமே, கான்ட்ராக்ட்ன்றது நம்மளா போட்டுக்கிட்டே தானேன்றாங்க. உங்கள் காலேஜ்லலாம் 6 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க டைம்ன்றாங்க. அவங்க கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம சீக்கிரமே முடிச்சிட்டா நாங்கள் வந்துட்டு எங்களோட ஊருக்கு ரிட்டர்ன் போகலாம்ல. அங்கே போயிட்டு எங்களுக்கு அங்கேயுமே ஒர்க்லாம் இருக்குது, எங்களோட ஸ்டடீஸ்லாம் இன்னும் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போகலாம், அப்போ பார்த்துக்கலாம். சரி இப்போ தானே நீங்கள் வந்திருக்கீங்க, இன்னும் எவ்வளவோ ஒர்க் இருக்குது, இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் பேசிக்கலாம் இதெல்லாம் சொல்லிட்டு இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ டைம் வந்துட்டு ஒரு 9 o'clock ஆகிடுச்சு. நம்ம ஜிமின் என்ன சொல்கிறாங்கன்னா, டைம் ஆகுது போகலாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ போய்ட்டு ஹோபி என்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க. ஹோபி வந்துட்டு நம்ஜன் கூட தான் பேசிகிட்டு இருப்பாரு. இங்கேருந்து போயிட்டு இவங்க சரி இந்த மாதிரி வந்து டைம் ஆகுது நாங்கள் கிளம்பட்டுமோ அப்படின்றாங்க. நாங்கள் கிளம்பிட்டா ஹேங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போய்ட்டு ஹோபிக்கிட்ட கேட்குறாரு. சரிடா நீங்கள் வந்துட்டு இப்போ கிளம்புங்க ஏன்னா டைம் ஆகிடுச்சி. அப்போ நம்ஜன் சொல்கிறாரு, நீங்கள் வேணால் இங்கே ஸ்டே பண்ணுங்களேன், இன்றைக்கி 1 day மட்டும் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு போகிறீங்களா அப்படின்றாங்க. இல்லை இல்லை நாங்கள் இங்கே ஸ்டே பண்ண முடியாது ஹேங், வேண்டாம் வந்துட்டு எங்களுக்கு வந்து செட் ஆகுது, நாங்கள் அங்கேயே நாங்கள் வீட்டுக்கே போயிடுறோமே அப்படின்றாங்க. சரி ட்ரை பண்ணிடுவீங்களா பார்த்து அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. சரி ஓகே இங்கே எல்லாருமே பாய் சொல்லிட்டு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு வராங்க. அங்கே நம்ம ஜங்குக்கு பார்த்தா ஜிமின் தான் குறுக்குன்னு பார்த்துட்டே இருக்காரு. இப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கிளம்பணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி அவரோட லாங்குவேஜில் சொல்லிட்டு இருக்காரு அவர்கிட்ட. அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு இப்போவே போகணும் மாதிரி முகம் ஃபேஸ் ஒரு மாதிரி சேடாக வைக்கிறாரு. அப்போ வந்துட்டு ஆமாம் நான் போய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் லைட்டாக வந்துட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க நம்ம வந்து ட்ராப் பண்ணலாம் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வெளில வராங்க. இவங்க வந்துட்டு கார் ஓப்பன் பண்ணிட்டு இவங்க ஒவ்வொருத்தங்களாம் வந்துட்டு ஏறாங்க. அப்போ ஹோபி வந்துட்டு ஜிமின் வந்து ஹக் பண்ணிட்டு சரி பார்த்து பத்திரமா இருக்கணும் என்ன அப்படின்றாங்க. ஓகே நான் பத்திரமா இருக்கேன், அதான் இங்கே தானே இருக்கும், நீங்கள் எதுவும் எனக்கு கால் பண்ணுங்க, இங்கே உள்ள நம்பர் இதான்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து கொடுக்குறாரு. சரி ஓகே எதுவும் இருந்தாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன், ஏன்னா எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட வந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஓகே எனக்கு எதுவும் தேவைப்பட நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அம்மாக்கிட்ட அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம மீட் பண்ண விஷயத்த அப்படின்றாங்க. நான் சொல்லிடுறேன். சரி ஓகே நான் கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து கேட்குறாரு. சரி பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு 4 பேருமே சேஃபாக போங்க என்ன அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு கிளம்பிடுறாங்களா. ஜங்குக் தான் ரூமுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி குதிச்சிட்டே இருக்காரு. இன்றைக்கி நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு சரி நாளைக்கு வந்து பேசிக்கலாம், இன்றைக்கி ஹோபி அங்கே இருந்ததால என்னவோ சரி என்னால் அவ்வளோ பேச முடியல, சரி பரவாயில்ல நம்ம வந்துட்டு ஒரு நாளைக்கு இது எல்லாத்தையும் எல்லாருக்கும் தெரிய தான் போகுது, அன்றைக்கி இதெல்லாம் பார்த்துக்கலாம், அன்றைக்கி எப்படி தானே ஃபேஸ் பண்ண போகிறேன்னா எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாரா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இவங்க எல்லாருமே இங்கே ரெடி ஆகிட்ருக்காங்க. அதாவது இங்கே நம்ம பசங்க இருக்காங்களே அங்கே. இப்போ மெக்க என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் ஜிம்மி நீ வந்துட்டு உண்மையை சொல்லு, நீ வந்து நாங்களாம் கேட்குறோன்னு நினச்சிக்கூடாது, என்ன இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டுக்குள்ளே நம்மளுக்குலாம் அந்த இதே கிடையாது, ஃபார்மாலிட்டிஸ்ன்றதே இல்லை. சொல்கிற ஜாக்கோ கிட்ட நீ ஓகே சொல்லிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜிமின் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு. நீ இந்தளவுக்கு ஷாக் ஆக தேவையில்ல, உன்னை பற்றி எல்லாமே எங்களுக்கு தெரியணும், உனக்கே தெரியும், ஆனால் நீ ஏன் சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் நீ எப்போ சொல்லணும்னு எங்களுக்கு தெரியல, இதுக்கு மேலே பொறுமை இல்லை, நீ சொல்லு, நீ ஓகே சொல்லிட்டு தானேன்றாங்க. இல்லை நான் வந்துட்டு அந்த மாதிரி கன்ஃபர்ஸ்லாம் பண்ணல, ஆனால் அவர் சொன்னப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படின்றாங்க. அவ்வளோதானான்றாங்க. ஆமான்றாங்க. நீ ஏன்டா திருப்பி சொல்லலை அப்படின்றாங்க. இப்போவே சொல்லிட்டோம்னா நம்மளோட வேல்யூ தெரியாமல் போயிடும்லன்றாங்க. அட பாவி என்னென்ன இங்கே பாரு, இந்த குட்டியோண்டு மூளையை வச்சுக்கிட்டு இது என்னெல்லாம் யோசிக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னும் வந்து சொல்லிட்டு இருக்கா, டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இல்லை நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி சொல்லிக்கலாம், ஆனால் அதுக்குள்ள கொஞ்சம் டைம் இருக்குல்ல, நான் இப்போவே சொல்லிட்டேன், அவர் எதுவும் ரொம்ப இது எக்ஸ்பெக்ட் பண்ண என்கிட்ட வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாரோன்னு தோணுதுன்னு சொல்கிறாங்க. அதில் என்னடா தப்பு இருக்குன்றாங்க. இல்லை ஃபஸ்ட் நம்ம ஒர்க்லாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாமே ஸ்லோவாக போகணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சரி அப்படியே ஓகே உனக்கு பிடிச்சிருக்கு தானே, அதெல்லாம் கன்ஃபார்ம் தானேன்றாங்க. கன்ஃபார்ம் இல்லையா, லிஃப்ட்டில் வந்துட்டு ஒருத்தர் வச்சுக்கணும் வச்சு வாங்காமல் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் சொல்கிறாரு. அப்போ ஜிமின் பார்க்குறாரு, அப்போ நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தியான்ருக்கு. ஆமாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், அதுக்காக அவனை வந்துட்டு ஷையாக ஃபீல் பண்ண வைக்க முடியுமா, அதான் அப்படியே தெரியாத மாதிரி அப்படியே அதுவும் பார்க்காத மாதிரி இருந்தேன்டா அப்படின்றாங்க. எனக்கு ஹாப்பி தான், என்னோட மச்சான் ஹாப்பினா எனக்கும் ஹாப்பி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எங்கள் 4 பேருக்கு 3 பேருமே ஹாப்பி தான்டா, நீ எதுவும் ஆக்குவரெல்லாம் ஃபீல் பண்ணாது என்ன அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் 4 பேர், நீங்கள் 3 பேரும் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை என்னோடய ஃபேமிலி, நான் ஏன் உங்ககிட்ட ஆக்குவரை ஃபீல் பண்ணணும், எனக்கு என்ன கொஞ்சம் ஷையாக இருக்குது அவ்வளோதான்றாங்க. அப்படியா எந்த பக்கம் ஷையாக இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்ட்டு நாங்கள் ரொம்ப ஹாப்பி தெரியுமான்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் ஒரு மாதிரி குரூப் ஹக் வந்து பண்ணிக்கிறாங்க. அப்படின்ட்டு சரி ஓகே நம்ம போகலாமான்றாங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இவங்களுமே இங்கே ஆஃபீஸ் தானே ரெடி ஆகிட்டு வராங்க. இங்கே வந்துட்டு ஆஃபீஸில் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு இவங்க எல்லாருமே ரொம்ப ஒர்க்கில் வந்து கொஞ்சம் சின்சியராக இருக்காங்கடா. நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்துட்டு ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மேக் என்ன கேட்குறாருன்னா, ஆமாம் ஜிமின், நீ வந்துட்டு ஹோப்பி வந்து உன்னோட அண்ணான்றது நேற்று எங்களுக்கு தெரியும். ஆனால் நீ வந்தது இவ்வளோ நாள் வந்திருக்க, ஏன் வந்துட்டு அவரை பற்றி நீ தேடல சொல்ல எதுவுமே வந்து கேட்கவே இல்லைன்னாங்க. இல்லை நாங்கள் வந்துட்டு 1 வீக் ஆகட்டும், நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒர்க்கில் செட்டில் ஆகலாம். அவருமே வந்து இப்போ தானே வந்தார், அவர் பிஸியாக இருப்பார், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பாரு என்னோட ஹயாங் அங்கே வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸுக்கு தெரியும்ல, இவங்க இந்த கம்பெனிக்கு தான் வந்திருக்காங்கட்டு அவங்க சொல்லலைன்றாங்க. இல்லை என்கிட்ட அவங்களுமே சொல்லலை, நான் கேட்கவே இல்லை. நான் வந்துட்டு இங்கே வந்து சர்ப்ரைஸாக வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே அதுக்குள்ளே இங்கே எப்படி ஒன்று நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அங்கே எல்லாருமே ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள்லாம் ரெடி ஆகிட்டு இங்கே கிளம்பி வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லோரும் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் எல்லோரும் வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு பாண்டிங்கில் இருக்கீங்க, அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கடா ஜின் ஹயாங்களான்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா இருந்துக்கோங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீங்கள் கொஞ்சம் ஒர்க்லாம் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ லஞ்ச் டைம் ஆகுதுடா. இங்கே வந்துட்டு எல்லாருமே வந்து லஞ்சுக்கு வந்து வந்துட்டாங்க. இன்னும் ஜங்குக்கு மட்டும் தான் வரல. சரி காய் போயிட்டு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் ஜங்குக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போயிட்டு நம்ம காய் வந்து கூப்பிட்றாரு, மச்சான் வா சாப்பிட்லாம், எல்லோரும் வந்துட்டாங்க, நீ என்ன இப்போ இன்னும் வராமல் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. எனக்கு பசிக்கல காய், நீங்கள் போய் சாப்பிடுங்கன்றாங்க. ஏன்னா பசிக்கல, ஏன் என்னாச்சுன்றாங்க. இல்லைடா எனக்கு பசிக்கல, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. என்னாச்சு இவனுக்கு, ஏன் பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்துட்ருக்காரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கப்பா, அவருக்கு வந்துட்டு பசிக்கலையாம்மா, அவருக்கு வந்துட்டு ஏதோ ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு, அதனால் நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கு வந்து வரமாட்டானாமா அப்படின்ட்டு. அப்போ எல்லாருமே பார்க்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜிமின் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆமாம் நான் கேட்டேன், அந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார் நான் பசிக்கலை, நீங்கள் போய் சாப்பிடுங்கன்னு மட்டும் சொல்லிட்டேன், வேறு எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு அவருன்றாங்க. ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கான்றாங்க. சரி இப்போ நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. என்ன பார்க்குறாரு ஜிமினை, என்னடா எதுவுமே சொல்லாமல் விட்டு நம்ம சாப்பிட்லான்னு சொல்கிறான் அப்படின்ட்டு. சரி நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து ஜாம்பு பார்த்துட்டு தான் இருக்காரு. என்ன எதுவுமே சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவர் போய் அகைன் அவரோட கேபினில் போய்ட்டு அவர் வந்து ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அங்கே ஜங்குக்கோட பார்சல் மட்டும் அப்படியே இருக்குது. இவங்க எல்லாருமே சாப்பிட்டு அவங்க சீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் என்ன சொல்கிறாரு, என்னமோ நீங்களாம் போயிட்டு கொஞ்சம் எப்படியும் நம்ம கொஞ்சம் பிரேக் டைம் இருக்குல்ல, நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துட்டு இந்த கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. எங்கடா போகிறேன்றாங்க. ஒரு சின்ன ஒர்க்லான்னு சொல்கிறாங்க. சரி சரின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. அந்த ஒரு பார்சலை மட்டும் ஜிமின் எடுத்துகிட்டு ஜங்குக்கோட கேபினுக்கு தான் வர்றாரு. வந்துட்டு மே கமின் சார் அப்படின்றாங்க. எஸ் கமின் அப்படின்றாங்க. பார்க்குறாரு ஜிமின். ஜங்குக்கு வந்துட்டு பெரிய ரியாக்ஷனே இல்லை ஃபேஸில். அவர் வந்து பார்க்குறாரு, என்ன இவருக்கு இப்படி இருக்காரு, எப்போவுமே நம்ம வந்தால் ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு நீங்கள் ஏன் சாப்பிடல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு பசிக்கலை அப்படின்றாங்க. பசிக்கலையா, உண்மையாக பசிக்கலையான்றாங்க. ஆமாம் எனக்கு பசிக்கலை அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டீங்க, சரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம், நீங்கள் சாப்பிடுங்க நினச்சா எடுத்துகிட்டு வந்தேன், நீங்கள் எப்பவும் பசிக்கலைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை அங்கே வச்சுட்டு அவருமே வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ ஆக்சுவலாக டீஸ் தான் பண்ணுறாரு. ஓகேங்களா, ஜிமின் லாஸ்ட்டாக லைட்டாக டீஸ் தான் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு சரி கிளம்பட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிளம்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருமே டோர் வரைக்கும் போயிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஜங்குக்கு ஜிமினை தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ அவர் ரிட்டன் வந்துட்டு உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் சாப்பிட மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு யாராவது ஃபீட் பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. அப்போ யாராவது ஃபீட் பண்ணி விட்டுமா, காய வர சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. காயவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஆமாம் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, வர சொல்லிட்டா அப்படின்றாங்க. அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இல்லை எனக்கு வேண்டாம், நீங்கள் வந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜிமின் வந்துட்டு இவர் சொல்கிறது எதுவும் கேட்கல. அவர் போயிட்டு அந்த சோஃபா பக்கத்தில் இருக்க அந்த டீப்பாயில் எல்லா ஃபுட்டையுமே அரேஞ்ச் பண்ணுறாரு. அரேஞ்ச் பண்ணிட்டு அவருமே வந்து உட்காந்துட்டு சரிங்க வாங்க அப்படின்றாங்க. அவருமே வந்துட்டு வந்து உட்கார்றாரு. என்ன அப்படின்றாங்க. சரி சாப்பிடுங்க அப்படின்றாங்க. நான் எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டேனே அப்படின்றாங்க. அப்படியா பசிக்கலையா, உண்மையாக பசிக்கலையான்றாங்க. பசிக்கலன்ட்டு சொல்கிறாரு. இப்போ ஜிமின் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு அவர் மவுத் கிட்ட போயிட்டு நீட்டிகிட்டு இருக்காரு. ஏன்னா இப்பவும் பசிக்கலையா அப்படின்றாங்க. அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குறாரு. பார்த்துட்டு இது தானே உங்களுக்கு வேணும், இதுக்கு தானே நீங்கள் இவ்வளோ தூரம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு. எப்படி கண்டுபிடிச்சான்ற மாதிரி. எனக்கு தெரியும், நேற்று நான் உங்கள் வீட்டில் டின்னரில் நான் எல்லாருக்கும் ஃபீட் பண்ணேன், அப்போவே உங்கள் ஃபேஸையும் நான் பார்த்தேன், உங்களுக்கு வந்து ஜெலஸாக இருந்திருக்கும், நான்
சரி ஓகே இன்னொரு டைம் பார்த்துக்கலாம். நீங்களே சொல்லுங்கள் அந்த பிளேஸில் போய் உங்களுக்கு நான் வந்து ஃபிட் பண்ண முடியுமா? ஜின்னு இருக்கா, ஜின் ஹயாங், சுகா இருக்கார், அப்புறம் நம்மகிட்ட ஒயன் இவங்க எல்லாருமே இருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ண என்ன நினைப்பாங்க? என்ன தான் நீங்கள் எங்களை அந்த மாதிரி ஃப்ரெண்டாக ஃபேமிலி பார்க்குறதா சொன்னாலும் கூட உங்களுக்கு வந்து நான் ஃபிட் பண்ணால் அந்த இடம் எப்படி இருக்குன்னு உங்களால் யோசிக்க முடியுதா என்ன அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன இவ்வளோ தூரம் உங்கள் கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்தேன் நேற்று அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் பேசிட்டு வந்தேன். நீங்கள் என்னென்னா ஒரு ஃபுட் உங்களுக்கு நான் ஃபீட் பண்ணல. இவங்க எல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு அவங்க ஃபேமிலி மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணி விட்டேன். உங்களுக்கு அதில் ஒரு ஜெலஸா அப்படின்றாங்க. எனக்கு உண்மையாகவே ஜெலஸாக தான் இருந்துச்சு தெரியுமா அப்படின்றாங்க. அப்படியான்றக்கு ஆமாம் எனக்கு ரொம்ப ஜெலஸாக இருந்துச்சு அப்படின்னாங்க. சரி ஓகே இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணி விடவா அப்படின்றாங்க. நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன்றாங்க. அப்போ உண்மையாக உங்களுக்கு பசியோடு தான் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களான்றவும் ஆமாம் அப்படின்றாங்க. உங்களை நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. சரிங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணி விட்றாரு. அழகாக ஒரு டிஷ்யூ வச்சுட்டு அவர் முகத்தில் லைட்டாக வைப் பண்ணி விட்டுட்ருக்காரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க இதுக்காக தான் அப்படி பண்ணுறீங்கல்ல அப்படின்றாங்க. ஆமாம் நம்மளுக்கு ஒன்று வேணும்னா நம்ம தான் வந்துட்டு இறங்கி போராடணும். இல்லைன்னு வச்சுக்கேன் நம்மளுக்கு இதெல்லாம் ஈஸியாக கிடைக்காது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. தெரியுது நீங்கள் எந்தளவுக்கு போராடுறீங்கன்னு ஒரு ஃபுட் ஃபீட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் என்கிட்ட ட்ரை பண்ணுறீங்க. இன்னும் நீங்கள் எனக்கு என்னெல்லாம் வந்துட்டு பண்ண போகிறீங்க எனக்கு தெரியல. சம்டைம்ஸ் உங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன் என்னை பார்த்து பயமாக இருக்குது அப்படின்றாங்க. ஆமாம் பாருங்கள் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட இவ்வளோ ஜெலஸ் ஆகுறீங்க, இந்த மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என் இடத்துலேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. சரி ஓகே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஆமாம் ஏன் நீங்கள் எல்லோரும் வந்துட்டு அங்கே வந்து ஹேங் வந்து ஸ்டே பண்ணிக்கலான்னு கேட்குறப்போ வேணான்னு சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு ஜங்கு கேட்குறாரு. நீங்கள் என்ன பேசுகிறீங்க? அங்கே வந்து ஸ்டே பண்ண நல்லாவா இருக்கும் சொல்லுங்கள், சொல்கிறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இவனும் உங்களுடைய ஹயாங்ஸ் உங்கள் ஃபேமிலி கூட ரொம்ப நல்லவங்கள தான் இருக்காங்க. ஆனாலும் எல்லா இடத்துலையும் இப்படிலாம் செட் ஆகாது ஓகேவான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் நீ அங்கே தானே இருக்கணும் அப்படின்றாங்க. ஜெமீனுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. அவர் சொல்கிறாரு இப்போ ஃப்யூச்சரை பற்றி நம்ம பேச வேணாமே அப்படின்றாங்க. ஏன் பேசக்கூடாது? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் நம்ம பேசுதான் ஆகுன்றாங்க. அது அன்றைக்கி பேசிக்கலாம், இன்றைக்கி நிறைய நம்மக்கிட்ட டைம் இருக்குல்ல அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவருமே ஃபுட்டெல்லாம் ஃபுல்லாக ஃபீட் பண்ணி விட்டுறாரு. சரி இப்போ நான் கிளம்புவா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஹாப்பி தானேன்றாங்க. எனக்கு ஹாப்பி தான் அப்படின்றாங்க. அம்மா நீ எப்படி என்னை எல்லாமே வந்துட்டு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லாமே உனக்கு எப்படி எல்லாமே என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஜிமின் சொல்கிறாங்க பிகாஸ் திஸ் இஸ் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியலி அப்படின்றாங்க. எஸ் ரியலி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி இப்போ நான் கிளம்புவான்னு சொல்கிறாங்க. நோ அப்படின்றாங்க. ஏன்றாங்க கொஞ்ச நேரம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இவங்க பாருங்கள் நான் ஆல்ரெடி வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே வந்து டைம் போயிடுச்சு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் எப்படி சாப்பிட மாட்டீங்க, நான் அப்போ இப்படி வந்து கொடுக்குற வரைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்துட்டு அவங்க எல்லாரையுமே வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு இங்கே வந்தேன். நான் ரொம்ப அதிகமாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒர்க் வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஓகேவா ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்றாரு. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஃபுட் அந்த பேக்லாம் எடுத்துகிட்டு அதை வெளில எடுத்து வச்சுட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு. ஜம்ப் போயிட்டு போதும் இந்த அளவுக்கு வந்ததே போதும், நேற்று தான் அவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ இப்போனாலும் டேஸஸ் வந்து போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்து போயிருக்கும். இதே மாதிரி தான் அவங்க எப்போவுமே ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக அப்போ குட்டி ரொமான்ஸ் வந்து சீக்கிரட்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க, அவங்க பார்க்காத மாதிரியே அவங்க வந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ 2 மந்த்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டில் வந்து ஜிம்மினை வந்துட்டு ஜங்குக்கு எங்கேயுமே வெளில கூட்டிகிட்டு போனதில்ல. ரீசன் வந்து ஜிம்மின் வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டார், நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, இவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க கண்டிப்பாக அப்படி தான் சொல்லுவான் போல். நம்ம யார்கிட்ட கேட்கணுமோ அவங்ககிட்ட கேட்கணும், அவங்ககிட்ட கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறாரு, ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா காய்கிட்ட சொல்லி காய் கொஞ்சம் என்னவும் வர சொல்கிறீ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வர சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காய் போயிட்டு என்னவும் ஒன்று வந்துட்டு ஜங்குக்கு வர சொன்னான்றாங்க. ஜங்குக்கு சார் ஏன்றாங்க தெரியல அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு இருங்க நீங்கள் ஒர்க் பாருங்களா, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இந்த பக்கம் காயும் தான் வழக்கம்போல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன எங்கன்னா போகலாமான்றாங்க. எங்கே போகலாம், பிச்சை எடுக்க போகலாமா அப்படின்றாங்க. அதுக்கு கூட நீ வரதா இருந்தால் நானும் வரேன் அப்படின்றாங்க. அப்போ கூட நான் உன்ன மாதிரி ஆள் கூடலாம் எடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. ஏன்னா அதுக்கு கூட ஒருத்தர் நினைக்கிறேன் என்னன்றாங்க காய். மிக்க வந்துட்டு இல்லை நீ அதுக்கெலாம் ஒர்த்து தான், உன்னை பார்த்தா தானாவே போட்டுருவாங்க எல்லாரும்ன்றாங்க. அப்போ ஃபிலிக்ஸ் வந்துட்டுங்க பாரு இந்த அளவுக்குலாம் டீஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு, அவர் வந்துட்டு நம்மளோட பெரியவர் கொஞ்சமாக ரெஸ்பெக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காய் வந்துட்டு பார்க்குறாரு, பாரு அந்த பையனுக்கு தெரியுது உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் டீஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. இப்போது என்னவு தான் வந்துட்டு ஜங்குக்கு ரூமில் வராங்க. மே கமின் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் கமின் உள்ளே வந்து என்ன அப்படின்றாங்க. என்ன வராங்க, என்னாச்சு எதனா ஒர்க் எதனா மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா என்னன்றாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை, இது ஒர்க்லாம் கிடையாது, எனக்கு இது கொஞ்சம் பர்சனல் தான்றாங்க. பர்சனலாக சொல்லுங்கன்றாங்க. எனக்கு தெரியும் உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் உங்ககிட்ட ஜிம்மின் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுன்றது எனக்கும் தெரியும் அப்படின்றாங்க. சரி இப்போ சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன சிரிச்சுட்டே இல்லைங்க பாருங்கள் அவன் என் கூட எங்கேயுமே வரமாட்டேங்கிறான். ஸ்டார்டிங்கில் சொன்னால் கொஞ்சம்
ஒர்க் பாதி போகட்டும், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வெளில போகலான்ட்டு. ஆனால் நீங்கள் ஒர்க்கு கூட ரொம்பவே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 75% வந்துட்டு ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. ஆனால் ஸ்டில் அவன் என்ன என் கூட வந்துட்டு கான்டாக்ட் ஈவன் என்கிட்ட ஜஸ்ட்டு பேசுகிறான். அதை தாண்டி என் கூட வெளில வரவே மாட்டேன்றான். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அவங்ககிட்ட சொல்கிறீங்களா அப்படின்றாங்க. நான் என்ன சொல்லணும்னு சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இல்லை, அவன் வந்துட்டு எதனால் வந்து வெளில வரக்கூடாதுன்னு நினைக்கிறான்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை உங்களெல்லாம் விட்டுட்டு வரதுக்கு அவனுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலாமா அப்படின்லாம் கூட கேட்குறாரு. அவர் கேட்க பாரு பாவமாக இருக்குது. அவன் என்ன வந்துட்டு ஐயோ! இந்த பையன் என்னலாம் பண்ணி வச்சுருக்கான் பாரேன், இவரு பாரு எப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு நம்மக்கிட்டன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. அவன் தான் அப்படி பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு இப்போ என்ன வெளில தானே போகணும். சரி, நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு அவனை வந்து உங்கள் கூட அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் வந்து சேஃபாக கூட்டிகிட்டு வந்துடுங்கன்றாங்க. அதெல்லாம் நான் நல்லா பார்த்துப்பேன். அவன் ஜஸ்ட் என் கூட வந்தால் போதும், அவன் வரவே மாட்டேன்றான். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவங்ககிட்ட எப்படி இதெல்லாம் சொல்கிறது கூட எனக்கு தெரியல அப்படின்றாங்க. இல்லை எனக்கு புரியுது, நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், நான் வந்துட்டு அவங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஈவினிங் வந்து கூட்டிகிட்டு போங்க, ஒரு 8 o'clock 9 o'clock வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுறீங்களான்றாங்க. நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே, அப்போ ஈவினிங் நீங்கள் ரெடியாக இருங்க, ஆஃபீஸ் முடிச்சுட்டு நான் வந்துட்டு ஜிம்மினை வந்து உங்க கூட வந்து அனுப்புகிறேன், நான் வந்து இப்போ சொல்லிடுறேன் அவங்ககிட்ட அப்படின்றாங்க. சரி ஓகே, ஆனால் நீங்கள் வந்துட்டு எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுங்க என்னன்றாங்க. நீங்களாக அனுப்புகிற மாதிரி அனுப்புங்க, நான் வந்துட்டு உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணணும்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு போயிடுறாரு. போயிட்டு ஜிமின் கிட்ட தான் ஜிமின் உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணும்லான்றாங்க. அந்த இடத்துல காய் உட்காந்துருக்காரு. இப்போ காய் பார்க்குறாரு என்ன பேச போகிறாங்கன்ட்டு. இப்போ மேக் தான் உனக்கு புரியல, நாங்கள் தான் ஏதோ பேச போகிறோம்னு தெரியுதுல்ல, கொஞ்சம் போயேன், அவங்க கொஞ்சம் கூட வந்துட்டு அதாவது என்ன சொல்கிறது, அதாவது உனக்கு ரெஸ்பெக்ட்னு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு ப்ரைவசியாக நாங்கள் பேசணும்னு நினைக்கிறோம், நீ வந்து எங்கள் கூடயே இருந்தால் நாங்கள் எப்படி வந்து பேசுறதுன்றாங்க. அப்போ ஒரு காய்க்கு ஒரு மாதிரி எடுத்து பேச, அப்போ வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறீங்க இப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, நாங்கள் ஜஸ்ட்டு நம்ம நார்மலாக தான்டா பேச போகிறோம், ஒன்றும் இல்லை, நீங்கள் காய் நீங்கள் எங்கே இருங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, உங்களுக்கு தெரியாமல் என்ன இருக்க போது சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு எப்படி எங்கள் ஜிமின் என்ன பண்ணுறது தெரியுதோ அதே மாதிரி ஜங்குக்கு வந்து உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவர் என்ன பண்ணணும் உங்களுக்கு தானே தெரியுன்றாங்க. இல்லை நீங்கள் எல்லாருமே நான் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த இவனுக்கு மட்டும்தான் என்ன பிரச்சனைனே தெரியல, வந்த நாள்லேருந்து இப்படி தான் என்ன எப்போ பார்த்தாலும் என்ன வந்துட்டு இன்சல்ட் பண்ணுறான், என்னை எப்போ பார்த்தாலும் வம்புக்கு இழுக்கிறான், அவன் வந்துட்டு சண்டை போட கூட பெரிய விஷயமா இல்லை, இப்போ பாருங்கள் எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு நான் தேர்ட் பர்சனாக நான் உங்கள ஒருத்தன் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படிலாம் இல்லாமல் சும்மா தான் அப்படி நோட்டீஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, சொல்லு என்ன அப்படின்னு சொல்லிட்டு காயை கேட்குறாரு. இல்லை இந்த ஜிமின் எங்கள் உங்ககிட்ட தான் நாங்கள் பேசணும்னு சொல்லி நினைக்கிறோன்றாங்க. என்னன்னு சொல்லு, இங்கே பாரு நீயும் சரி ஜங்குக்கும் சரி உங்கள் 2 பேருக்குள்ளே ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எங்களுக்கு தெரியுது. ஆனால் நீ வந்துட்டு இப்போ எதுக்கு அவர் கூட வந்து வெளில டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன்ற, இப்போ ஆஃபீஸில் இருக்கோம், ஜஸ்ட் அவர் பார்க்குற பேசுகிற இதை தாண்டி நீ அவர் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு உனக்கு விருப்பம் இல்லையா, ஆசையா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, நான் உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போனதே இல்லை இது வரைக்கும் அப்படின்றாங்க. நாங்கள் எல்லா டைமும் கூடவா இருக்க முடியும் அப்படின்றாங்க. ஏன் நீங்கள் இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் கேட்குறாரு. ஐயோ இங்கே பாரு, நாங்கள் உங்கள் கூட தான் நாங்களாம் இருப்போம், ஆனால் உங்களுக்கும் ஒரு ப்ரைவசி வேணும்ல, சொல்லு, நீ வந்து அவர் கூட வந்துட்டு வெளில போகணும், அவருக்கு ஆசை இருக்கும்ல, நீ வந்துட்டு எப்போ பார்த்தாலும் எங்கள் கூடயே தான் இருக்க, அவர் வந்துட்டு பாவம் ஆஃபீஸில் மட்டும் ஒன்று பார்க்குறாரு, அதை தாண்டி வந்து ஃபோனில் நீ அப்பப்போ சேட் பண்ணுற, அது பாதி நேரம் நல்லா தூங்கிட்டு இருக்க, அவர் பாட்டுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார், உன்னோட ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கும், நாங்கள் தான் பிக் பண்ணி சொல்லுவோம் தூங்குறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்குடாங்க. அவர் பாவம், நீ அவர் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சொல்கிறாரு. இப்போ என்ன நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போ காய் தான் ஐயோ இது என்ன சுத்த வேஸ்ட்டாக இருக்கும் போலையே அப்படின்றாங்க. இப்போ மெக் தான் மறைக்கிறாரு, நீ என்ன சொன்ன இப்போ அப்படின்ட்டு. அப்புறம் இல்லை நீயே சொல்லி இப்போ அவங்க 2 பேரும் ப்ரைவசியாக போகன்ட்டு இன்னும் இவ்வளோ தூரம் அழகாக வந்து ஒரு லெசனே எடுத்துகிட்டு இருக்கான். அவன் என்னென்னா இல்லை நம்ம எல்லோரும் சேர்ந்து போனாங்க பாரு, அவன் வந்து குழந்தை மாதிரி சரியா, அவன் எப்போதும் எங்கள் கூட சேர்ந்து பழகிட்டான், எங்கள் கூட எங்கே போனாலும் அவன் எங்கள் கூட எல்லோரும் சேர்ந்தா போகணும்னு நினைப்பான், அதனால் அவன் சொல்கிறான், அதுக்காக நீ பழன்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு மெக்குக்கு ரொம்ப கோவம் வந்து காயை விட்டு திட்டிகிட்ருக்காரு. இவன் ஃபெலிக்ஸ் கூட அந்த டைம் சேர்த்துக்கிறாரு. இங்கே பாருங்கள் காய், நீங்கள் வந்துட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க சரியா, அது எங்களோட ஒரு குழந்தை மாதிரி, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, அவன் வந்துட்டு எல்லாரும் கூட போயிட்டு பழகிட்டான், அதனால் கேட்குறான், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சாரின்ட்டு அவர் காதை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. ஒரு சாரிப்பா தெரியாமல் நான் சொல்லிட்டேன், இல்லை நீங்கள் சொன்னதுக்கு நான் சொன்னதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான், அப்படியே நானும் குழந்தைன்னு சொல்லி தான் நீங்கள் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிக்க மாட்டீங்களா சாரின்னு சொல்கிறாரு. இப்போ ஜிமின் வந்துட்டு இல்லை பரவாயில்ல, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைறாங்க அப்படின்னு சொல்லுங்க. பாரு நீ இப்படி சொல்கிற, அங்கே பாரு எப்படி சொல்கிறது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜிமினை வந்துட்டு கொஞ்சிட்ருக்காரு. இல்லை அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குது. இந்த மாதிரி நானும் எங்கள் ஜங்குக்குள்ள இந்த மாதிரிலாம் பேசிக்க மாட்டோம், அவன் என்ன திட்டுவான், நான் அவன் வந்துட்டு பதிலுக்கு எதனா ஒன்று சொல்லிகிட்டு இருப்பேன், ஆனால் நீங்களும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு.
சரி ஓகே. இங்க பாரு ஜிமின், நீ வந்துட்டு ஈவினிங் வந்து அவர் கூட போ. என்ன நாங்கலாம் வந்துட்டு போயிட்டு சும்மா எதனா ஷாப்பிங் அந்த மாரி போயிட்டு வீட்டுக்கு போயிடுறோம் அப்படின்றாங்க. என்னையும் சேர்த்துக்கங்கன்றாங்க. சரி நீயும் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரு 4 பேரும் சொல்றாங்க. சரி ஓகே. அப்போ நான் ஈவினிங் போலாம். ஏன்னா ரெடியா இரு. ஒரு 8:00 அவர் வந்து கூட்டிட்டு வந்து விட்டுருவாரு அப்படின்றாங்க. சரி ஓகே. நீங்களாம் ஓகே தானே அப்படின்றாங்க. எங்களுக்கு ஓகேடா. நீ தான்டா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினியுமே வந்து ஓகே சொல்றாரு. இப்போ ஈவினிங் தான்டா எல்லாருமே வந்துட்டு ரெடி ஆயிட்டு கீழ வராங்க. எங்க ஜங்க் என்ன பண்றாரு, ஒரு டை இந்த கோட்டெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறாரு. ஏன்னா வந்துட்டு வெளில போகணும்ல, இந்த மாதிரி கோட் ஷூட்டர் போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கேஷுவலான ஒரு ஆஃபீஸ் ட்ரெஸ்ல நல்லா நார்மலாக வருவாங்க. அதாவது டை கோட்லாம் இல்லாமல் நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷர்ட்டு பேண்ட் அப்படிலாம் வருவாங்க. ஒரு மாதிரி டக் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. அப்போ ஜங்க் வந்துட்டு சொல்கிறேன், ஜிமின் வந்துட்டு பார்க்குறாரு. ஜங்கை பார்த்துட்டு இவர் தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாரு. எல்லாத்தையும் ஏதோ பேசி தான் என்னோட என்ஓஐ இவர் வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காரு. சரி ஓகே, என்ன இருந்தாலும் நம்ம பண்ணுறது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு இப்போ நினச்சிட்டு வர்றாரு. இவங்க எல்லாருமே கீழே வந்துடுறாங்களா. வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு டிரைவர்கிட்ட இன்றைக்கி நான் ட்ரைவ் பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்துட்டு கூட வந்துட்டு காயோட காரை வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போங்க, எல்லாம் வீட்டுக்கு கூட போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ இவங்க எல்லாருமே கிளம்பிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு ஜங்கோட காரில் ஃபஸ்ட் டைம் வந்து ஏறாரு. ஜங்குக்கு வந்துட்டு கார் டோர்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. சரி இவருமே போயிட்டு உட்காந்துக்கிறாரு. ஆனால் இவர் வந்துட்டு எதுவுமே பேசவே இல்லை. ஒரு ஜங்கு வந்துட்டு ரொம்ப லாங்காக தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸ்டில் ஜிமின் எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்துட்டே இருக்காரு. வந்துட்டு ஜம்ப் பார்க்குறது எதுனா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் வந்துட்டே இருக்காரு. ஒரு பிரிட்ஜுக்கிட்ட வந்துட்டு நின்றுட்டு ஸ்டாப் பண்ணிடுறாரு. கீழே ரிவரில் நல்லா தண்ணி போயிட்டுருக்கு, நிறைய ஸ்பீடாக தண்ணி போயிட்டுருக்கு. இவங்க அந்த இடத்துல வந்து நிறுத்தி வச்சிருக்காரு ஜம்ப் வந்துட்டு. இப்போ ஜிம்மின் வந்துட்டு இவர் இடத்துல பார்த்துட்டு இவருமே காரை விட்டு கீழே இறங்குறாரு. இறங்கிட்டு வந்துட்டு ஜம்ப் வந்து பார்க்குறாரு, என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறன்ட்டு. என்னாச்சு எம்மா என்ன கோவமா அப்படின்றாங்க. இல்லை எனக்கு கோவம்லாம் இல்லை, ஆக்சுவலாக ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்றாங்க, இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக என்ன கூட கேட்டிருக்கீங்க, அதனால தான் வந்துட்டு இது மாதிரி சொல்லியிருக்கான். ஆனால் ஈவன் அவங்களே கூட என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க நிறைய டைம், அவங்க கூட வெளில போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் தான் வந்துட்டு இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ நீங்களே வந்துட்டு அவங்ககிட்ட கேட்குற மாதிரி ஆயிடுச்சு, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு புரியுது ஜிமின், நீ வந்துட்டு அவங்க கூட எங்கேயும் வெளில வந்துட்டு தனியாக போனது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்படி எப்படி வருதுன்னு வந்து இது பண்ணியிருப்பேன் அப்படின்றாங்க. இல்லை இல்லை அவங்களுக்கு வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், நானே வந்துட்டு இதெல்லாம் வந்து ஸ்டெப் எடுத்துருக்கணும், உங்கள்கிட்ட கேட்டிருக்கணும் வெளில போகலான்ட்டு. எனக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க வெளில போகலாமான்ட்டு, நான் தான் கொஞ்சம் டைம் போகட்டுன்னு சொன்னேன், அப்படின்னு கூட நான் வந்து அகைன் அதை பற்றி யோசிக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பரவாயில்ல, இப்போ நீ கூட வந்து எனக்கு ஹாப்பி தானே, நீ வந்துட்டு ஹாப்பியாக தானே என் கூட இங்கே வெளில வந்திருக்க அப்படின்றாங்க. அப்போ அந்த பிளேஸ் வந்துட்டு ஒரு ஈவினிங் டு 6 o'clock இருக்கும்டா, ஒரு மாதிரி நல்லா போய் லைட்டாக வந்துட்டு நிறையா கொஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் டார்க் ஆகுது பிளேஸ்லாம். அப்போ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி அந்த ரிவர்க்கிட்ட இவங்க நின்றுட்டு இருக்குது, ரொம்ப சில்லுன்னு காற்று, ஒரு மாதிரி அழகாக இருக்குது. அப்போ ஜிமின் படி என்ன பண்ணுறாரு, ஜங்குக்கு லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு இந்த ஹக் வந்து ரொம்ப ஃபீல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவருமே வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. என்னாச்சு அப்படின்றாங்க. இல்லை எனக்கு உண்மையாகவே உங்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்பவே ஆசை தான், ஆனால் சொல்லிவிட்டு எனக்கு சடனாக ஹோப் எங்கே இங்கே இருக்காங்களா, எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது மாதிரி கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால தான் உங்கள்கிட்ட எப்படிலாம் வந்து பேசுறது, எப்படி வந்துட்டு வெளிலலாம் போகிறது. ஆஃபீஸ்னால் ஓகே, அங்கே யாருக்கும் தெரியாது நம்ம தவிர, ஆனால் வெளிலலாம் வந்தால் யாராவது பார்த்துருவாங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லை யாருக்காவது தெரிஞ்சது நான் இதாகிடும்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்றாங்க. நீ பயப்படுறதுக்கு வந்துட்டு எதுவுமே இல்லை ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு ஜமின் வந்துட்டு இவர் எப்படி ஹக் பண்ணியிருக்காரு, அவர் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. இது நீ நிறைய டைம் ஹக் பண்ணியிருக்க, ஆனால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்றது ஆமாம், ஏன்னா நான் பிகாஸ் வந்துட்டு என்னோட மனசில் வந்து ஃபீல் பண்ணி வந்துட்டு ஹக் பண்ணிகிட்ருக்கேன். நான் உண்மையாகவே ரொம்பவே இந்த உங்க கூட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியலை, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்க் வந்து பார்த்துட்ருக்காரு. ஜிமின் வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக அந்த லவ் அப்படியே ஒரு ஐஸில் வந்துட்டு அவ்வளோ ப்யூராக தெரியுது. நான் உண்மையை சொல்லட்டுமா, எனக்கு வந்துட்டு இந்த அழகெல்லாம் பார்த்துட்டு அவங்க லவ் பண்ணவே இல்லை, இந்த ஐஸில் வந்து லவ் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு, ரொம்ப ப்யூரான ஒரு லவ். எனக்கு வந்து இது அப்படியே கிடைச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று பார்க்கும்போதே நான் ஃபாலோ ஆனேன். ஃபைனலாக நான் வந்துட்டு என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னருடைய லிட்டில் பிரதர் மேலே தான் ஃபாலோ ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அப்படியான்ருக்கும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. இன்னும் 1 month தான், ஹோப்பி வந்து இங்கேருந்து மூவ் ஆன் ஆகிடுவார். அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் ஏன்னா இப்போதைக்கு இங்கே இருக்க வரைக்கும் ஹோபி எனக்கு தெரிய வேணாம், நான் அங்கே போய்ட்டு வந்து இதெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டே நான் வந்துட்டு இதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வெளில எங்கன்னா போகலாமான்னு கேட்குறோம். போகலாம், எங்கே போகலான்றாங்க. எனக்கு வந்துட்டு உன்னை கேண்டில் லைட் டின்னர் கூட்டிகிட்டு போகணும்னு ஆசை, போகலாமான்றாங்க. கேண்டில் லைட் டின்னரான்றாங்க. ஆமாம், ஆனால் அதுக்கு முன்னாடி தானே அரேஞ்ச் பண்ணுன்றாங்க. நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன்றாங்க. நீங்கள் முன்னாடி பிளான் பண்ணிட்டீங்களா எல்லாமேன்றாங்க. ஆமாம், கல்யாணம் என்னோட
கூப்பிட்டு பேசினதுக்கப்புறம் நான் எல்லாமே பிளான் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டு தானே போகிறாங்க. அதனால ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இவங்க வந்து ஒரு டாப் ஃப்ளோரில் தான் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. அதாவது எப்படின்னா ஓப்பன் டெரஸ் இருக்கும் இல்லையா, அதுலேயே வந்துட்டு அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அவருக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சின்ன கேக்லாம் கூட அவங்களே வந்துட்டு கொடுத்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அந்த ரெஸ்டாரண்ட்லேயே. ஏன்னா இவங்க கப்பலாக வந்துட்டு டேட்டிங் தானே வராங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக எல்லாமே இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கேக் கூட கட் பண்ணுறாங்க. அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு மென்ஷன் ஆகிருக்கும். அது ரொம்பவே பார்க்க ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது. இவர் ரொம்ப இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப ஹாப்பியாக இந்த கேக்லாம் கட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வந்து ஒருத்தர் ஃபீட் பண்ணிக்கிட்டு ஃபுட்டுலாம் அவங்களுக்கு பிடிச்சது நிறைய அவர் ஷேர் பண்ணுறாரு. அவருக்கு வந்துட்டு ஜங்குக்கு வந்து நிறைய ட்ரீமோடு இருக்கார். இந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்குற ஜிமினுக்கு தான் இன்னுமே ரொம்ப இதாக இருக்குது. இவர் ரொம்ப வந்துட்டு ட்ரீமோடு இருக்கார். இதெல்லாம் எப்படி வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்துட்ருக்காரு. ஏன்னா இது எல்லாமே ஜங்குக்கு பண்ணிவிடுவார். ஆனால் அவருக்கு ஈக்குவலாக இவருமே இதெல்லாம் பண்ணணும்ல. இவருமே அது எல்லாமே வந்துட்டு பார்த்து பண்ணணும். எந்த இடத்துலையுமே அவர் ஹர்ட் ஆகிடக்கூடாது. அவரோட ஃபீலிங்ஸும் சரி அவரும் சரி ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப க்யூட்டாக அவ்வளோ கேர் பண்ணிக்கிறாரு ஜங்குக்கு வந்துட்டு. ஜிமினுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இந்த டேட் வந்துட்டு ஒரு மறக்க முடியாத டேட் மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. அப்படி வந்துட்டு அவர் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரேஸ்லெட் வந்துட்டு கொடுக்குறாரு கிஃப்டாக. வந்துட்டு என்னன்றாங்க, இல்லை இது உனக்காக நான் வாங்கினேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் டேட்டோட ரிமெம்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு இது நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி நான் வியர் பண்ணி விடவான்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒன்று தான் வாங்கியிருக்காரு. ஜிமினுக்கு மட்டும்தான். அவர் ஜங்குக்கு வந்து அவருக்குன்னு வாங்கலை, ஒன்று மட்டும் இவருக்காக வாங்கியிருக்காரு. அது அழகாக வந்து வேர் பண்ணி விட்டுறாரு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இது ரொம்ப அழகாக இருக்குது, அது உனக்கு வந்து போட்டதுக்கப்புறம் இன்னும் அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படி தான் வெளில வந்து சுற்றிட்டே இருக்காங்க. வந்துட்டு இப்போ வந்து டைம் வந்து வந்துட்டு 8 o'clock வந்து ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. ஜங்குக்கு இப்போ வந்துட்டு டைம் ஆகிடுச்சி, நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் போகணுன்றாங்க. அது மட்டும் இல்லை எங்களோட அப்பார்ட்மெண்ட் கூட பக்கம் தான், அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் இன்னும் கொஞ்சம் லாங்காக வர நீங்கள் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு போகணும் தான் அப்படின்றாங்க. என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லை எனக்கு வந்துட்டு உன்னை விடவே மனசே இல்லையே அப்படின்றாங்க. ஐயோ இந்த மாதிரிலாம் வந்து பேசாதீங்க, எனக்கு இந்த மாதிரி பயத்தில் தான் நான் உங்க கூட வந்துட்டு வராமல் இருந்தேன். இப்போ வந்து நம்ம போய் தான் ஆகணும் ப்ளீஸ் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு புரியுது, நான் வந்து விட்டுருவேன் பயப்படாத அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன ஜஸ்ட் இப்போ தான் விடுறீங்க சரியா, நான் வந்துட்டு லைஃப்லாம் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன், இன்னும் நிறைய டைம் வந்து இருக்குது. நம்ம இது ஃபர்ஸ்ட் டேட்டு செகண்ட் டேட் இது மாதிரி வந்து போகலாம் அப்படின்றாங்க. நம்ம வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்து போகலாம் அப்படின்றாங்க. உண்மையாகன்றாங்க. ஆமாம் போகலாம், நெக்ஸ்ட் டைம் இதோட இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஈவன் நம்ம மூவிக்கு கூட போகலான்றாங்க. ஜம்பு கேட்குறாரு ஏதாவது ரொமான்டிக் மூவிக்கு போகலாமா அப்படின்றாங்க. போகலாமே, அப்புறம் கப்பல் ரொமான்டிக் மூவி தானே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. இல்லை அப்படி தான் போகணும், இல்லை உனக்கு எது வந்து பிடிக்குதோ அது கூட நம்ம போகலான்றாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் கூட வரதில்லை, எனக்கு எந்த மூவினாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் 2 பேருமே காரில் வந்துட்டு ஏறிடுறாங்கடா. காரில் ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்துகிட்டே இருக்குது. ஒரு பிளேஸ் வந்து கொஞ்சம் வந்து டார்க்காக இருக்குது. அதாவது எப்படின்னா அந்த டனல் மாதிரி வரும்லடா, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் கிட்ட வந்துடுது. அதாவது இவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இன்னும் ஒரு 5 minutes தான் இருக்குது. இப்போ ஜம்ப் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றாங்க. சரி ஏன் என்னாச்சுன்றாங்க. இல்லை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஸ்டாப் பண்ணிடுறாரு. அவங்க வந்துட்டு காரை விட்டு இறங்கலாமான்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. இறங்கிட்டு என்னாச்சு ஏன் இங்கே நிறுத்த சொன்ன ஜிமின் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு வந்துட்டு உண்மையாகவே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, உங்களை வந்துட்டு இப்போ விட்டுட்டு போகணுமான்ற அப்படின்றாங்க. இப்போ நீ தானே சொன்ன டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டேன்றாங்க. ஆமாம் நான் சொன்னதான், எனக்கு உண்மையாகவே உங்கள் கூடவே ஏதோ டைம் ஸ்பெண்ட் பண்ண போல் இருக்குது, அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒன் டேயாவது வந்து உங்கள் கூட இருக்கணும் போல் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றாங்க. அவருக்கு ஜங்குக்கு இதை கேட்டதுக்கப்புறம் அவருக்கு இன்னும் ஒரு மாதிரி ஃபீலிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுதுன்னா, ஆனால் இப்போ எப்படி நம்ம எதனா இந்த மாதிரி இப்படி அவாய்ட் பண்ணால் என்ன சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், நம்ம வந்து நம்பி அனுப்பணும். அவங்க வந்து பாரு இந்த மாதிரி வந்துட்டு இப்படி வெளில அவுட் சைடில் நம்மளாம் ஈவன் என்னோட ஹையங்ஸ் கூட இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வெளிலலாம் தங்கினதே இல்லை, அவங்க கூட அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுமே ரொம்ப சேட் ஆகிடுறாரு. சரி ஓகே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஜிமின் வந்து ஜங்க் பண்ணிட்டு ஜிமின் வந்து டைட்டாக ஹக் பண்ணிட்டு இங்கே பாரு இப்போ நீ நினச்சேன்னா நான் இந்த செகண்ட் வந்து உன் கூட போய் இருப்பேன், ஆனால் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா உன்னோட ஹையங் என்னோடய வீட்டில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்துட்டு சொன்னாங்க நீங்கள் டைமுக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து அவங்களோட ட்ரஸ்ட்டை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பிரேக் பண்ண மாதிரி ஆயிரும், வேண்டாம் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு உண்மை இப்படி சொன்னதுக்கப்புறம் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போல் இருக்குது, ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவருடைய ஜிம்மோட ஹேண்ட் எடுத்து வந்துட்டு அவருடைய செஸ்ட் கிட்ட வைக்கிறாரு. அவரோட ஹார்ட் பீட் வந்துட்டு அவ்வளோ ரைஸ் அப் ஆகிட்டுருக்கு. இங்கே பாரு நான் வந்துட்டு இவ்வளோ உங்க கூட கம்ஃபர்டபுளாக பேசுகிறேன், ஆனாலும் என்னோட ஹார்ட் பீட் பாரு எவ்வளோ ரைஸ் ஆகிட்டுருக்குது,
ஏன்னா வந்து உன் மேல அவ்வளோ லவ்வோட இருக்கேன். இந்த ஹார்ட் பீட் வந்துட்டு எப்பவுமே உனக்காக வந்துட்டு இந்த மாரி தான் இருக்கும். நீ என் பக்கத்துல இருந்தாலும் சரி, உன்ன நான் நெனச்சாலும் சரி, இந்த அளவுக்கு தான் இது இருக்கும். புரியுதா உனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு புரியுது அப்படின்றாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு ஒரு மாரி ஜங்குக்கு வந்து ஒரு மாரி ரொம்ப ஃபீலிங்ஸோட பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மினோட லிப்ல வந்துட்டு ரொம்ப டீப்பா வந்து கிஸ் பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா. அவர் லிப்லயும் கிஸ் பண்றாரு, நெக்லயும் கிஸ் பண்ணிட்டுருக்காரு. ஜிமின் வந்துட்டு இதுக்கு மேல அவரு கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்துடுறாரு. இல்ல, இல்ல இது தப்புன்னு சொல்லிட்டு அவரு வந்துட்டு ஜங்குக்கு வந்து ஸ்டாப் பண்றாரு. இல்ல, இல்ல ஜங்கு விடுங்க போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஐம் சாரி என்ன எனக்கு வந்துட்டு உண்மையாவே உன் கூடவே இருக்கணும்னு இப்போ தோணுது. நீ வந்து இந்த அளவுக்கு வந்து பேசிட்ட. ஏன்னா நான் மனசுல என்னலாம் நினச்சிட்டு இருக்கணும் அதெல்லாம் வந்து பேசுற. உன்னோட ஃபீலிங்ஸ் வந்து நீ என்கிட்ட வந்து ஷோ பண்ண நான் நினச்சேன். அதே மாதிரி நீயுமே காமிச்சிட்ருக்க. ஆனால் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட டைம் வந்து போகட்டும் என்ன. ஏன்னா ஹோப்பிக்கு அங்கே வந்து இங்கேருந்து போகட்டும். அதுக்கப்புறம் என்னோட யங்ஸ்டர் வந்து பேசுகிறேன். இப்போ அவர் இருக்கும்போதே பேசணுமா இதெல்லாம் எங்கே இதெல்லாம் வந்துட்டு தப்பாக வந்து முடிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு புரியுது. இப்போ நான் ஹாப்பி ஆகிட்டேன் நம்ம போகலாமான்னு கேட்குறாங்க. நீ இப்போ ஹாப்பி ஆகிட்ட ஆனால் உண்மை இப்போ எனக்கு இன்னும் ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றாங்க. எனக்கு புரியுதுன்றாங்க. இங்கே பாரேன் நீ பாட்டுக்கு சும்மா இருந்தவனே எதனா ஒரு மாதிரி பேச விட்டுற. அப்புறம் வந்துட்டு சரி நான் போட்டா அப்புறம் ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன்ல அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை எனக்கு இது போதும். எனக்கு இந்த அளவுக்கு உங்க கூட க்ளோஸாக இருந்ததே போதும்னு தோணுது. ஏன்னா நமக்கு நிறைய டைம் இருக்குது. இன்னும் நிறைய நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேவா எனக்கு வந்துட்டு இதுவே போதும். அதுவும் சாரி நான் வந்துட்டு உங்களை வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு ஃபீல் பண்ண வைக்கிறேன்னா என்ன அப்படின்றாங்க. வெயிட் பண்ண வைக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை, இல்லை எனக்கு வந்துட்டு இன்றைக்கி எதுவும் ரொம்பவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு உங்க கூட வெளில போகணுன்ட்டு. அதனால தான் நான் இவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணேன். ஆனால் அதே மாதிரி நான் நினச்சத விடவும் இந்த டேட் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நான் நினச்சேன் ஜஸ்ட் ஒன்று வெளில கூட்டிகிட்டு வந்துட்டு போயிட்டா போதுன்ட்டு. ஆனால் நான் என்ன விடவும் நீ ரொம்ப ஹாப்பியாக இருந்தியா? எனக்கு ஒன்று ரொம்பவே ஹாப்பி. இந்த அளவுக்கு வந்து நான் ஃபீல் பண்ணதே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக ஹக் பண்ணிக்கிற 4 வீட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோ ஒரு லவ்வோட ஐ லவ் யூ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோட லைஃப்பில் வந்து கிடச்சது வந்து எனக்கு ஒரு லக் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது தெரியுமா. ஒரு சாம் நீ வந்து என் லைஃப்பில் கிடச்சி ஒரு லக்கி சாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு இல்லை நீங்கள் அந்த மாதிரி சொல்லாதீங்கன்றாங்க. ஏன்றாங்க இல்லை சம்டைம்ஸ் நம்ம வந்து லக்கி போயிடுச்சுன்னா அவங்க வந்துட்டு நம்மளுக்கு அன்லக்கி பர்சன் மாதிரி ஃபீல் பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்கள் அந்த லக்கின்ற வேர்டை வந்து சொல்லாதீங்கன்றாங்க. சரி ஓகே அப்போ நீ என்னோட ஒன் அண்ட் ஒன்லி சாம் ஓகே என்னோட சாமிங்கான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிகிட்ருக்காரு. சரி ஓகே எனக்கு இது போதும் தயவு செஞ்சு என்னை இப்போ கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு சரி போகலாமான்னு சொல்லிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு காரில் ஏறிடுறாங்க. நான் வந்து ட்ரை பண்ணிட்டு அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் தான் வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு ஜிம்மின் வந்து கார் விட்டு இறங்குறாரு. சரி நான் ஓகே போவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்துட்டு ஜங்கு வந்து பாய் சொல்கிறாரு. ஜங்கு வந்துட்டு வெறும் பாய் தானான்றாங்க. வேற என்ன அப்படின்றாங்க. அதான் நீங்கள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களே அப்படின்றாங்க. ஆனால் நான் தான் எடுத்துக்கிட்டேன் நீ எனக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை அப்படின்றாங்க. கொடுக்கணுமான்றாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் அந்த கார் பார்க்கிங் ஏரியா கிட்ட தான் அவங்க நிறுத்தியிருக்காங்க. பார்க்குறாங்க யாருமே இல்லை. ஜிம்மின் போயிட்டு ஜங்கு கூட சீக்ஸில் லைட்டாக ஒரு கிஸ் மட்டும் கொடுக்குறாரு. என்ன இது லைட்டாக பெக்கு மட்டும் அப்படின்றாங்க. ஆமாம் இது போதுட்டாங்க. இல்லை இது வந்து பேபி கிஸ் இது வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. இல்லை இப்போதைக்கு இதை என்னால் தர முடியும் இதுவே போதும் இன்றைக்கி நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொமான்டிக்கலாக போட்டோம் அப்படின்னா காப்பிரைட் எதாவது வந்துடும். இல்லைனா ஏதாவது 18+ நினச்சிட்டு தூக்கிட்டு போகிறாங்க ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா நான் இதோட இதில் முடிச்சுக்கிறேன் ஓகேங்களா. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு 2 பார்ட் தான்டா. இதை விட இது இன்னுமே இன்ட்ரெஸ்ட்டாக போகும். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களோட சப்போர்ட் அண்ட் கமெண்ட் வந்து கொடுங்க ஓகேங்களா. தேங்க்யூ.